அனைவருக்கும் நமஸ்காரம். நமது மக்கள் அறக்கட்டளையிலிருந்து சிவகுமார சிவாச்சாரியார். இன்று ஒரு தகவல். காகத்தை பற்றியது. காகம் என்பது எல்லாருக்கும் தெரியும். காகம் என்று அழைக்கப்படும் பறவை சில நேரம் காக்காதானே அப்படின்னு சொல்லிட்டுருப்போம். ஆனால் ஆச்சரியப்படும் அளவிற்கு அசாத்திய குணங்கள், பல தெய்வ இரகசியங்கள் அதற்கு உண்டு என்றும், மனிதனை விட உயர்ந்த நிலையில் வாழ்வில் நெறிமுறைகளை கடைபிடிக்கும் பறவை என்பதை நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. பல பிரபஞ்ச இரகசியங்களை அறிய, இயற்கையின் பூரண அறிவை பெற இன்று காகங்களை பற்றி பல அபூர்வ சித்த நூல்களில் சொல்லப்பட்டுள்ள இரகசியங்கள். காகம் ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவை. கற்புக்கு உதாரணமாக காக்கையை சொல்லலாம். தனது ஜோடியுடன் மட்டுமே இணை சேரும் கூச்ச சுபாவம் கொண்டது. காகம் மனிதனை கூட விலங்குகள் போல பொது இடத்தில் காதல் என்கின்ற பெயரில் முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொள்வான். அந்தரங்கத்தை படம் பிடித்து வியாபாரம் செய்வான். பெரும்பாலும் மாலையில் நீர்நிலைகளில் குளித்துவிட்டுத்தான் தன் கூட்டிற்கு செல்வது வழக்கம் உடையது காகம். உணவை ஒருபோதும் தனியாக சாப்பிட வேண்டும் என்ற சுயநலம் சிறிதும் இல்லாத பறவை காகம். உணவு கிடைத்தால் கரைந்து தன் சகாக்களை அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் பழக்கம், சிறந்த குணம் காக்கைக்கு உண்டு. சிறந்த தாய் காக்கைக்கு தன் முட்டை இல்லை என்று தெரியும். தெரிந்தும் குயிலின் முட்டையை அடைகாக்கும். குயில் குஞ்சுக்கும் தன் குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரிக்கும். உலகில் மிகச்சிறந்த மாற்றாந்தாய் காகம் என்பதை உங்கள் அனுபவத்திலும் உணரலாம். தங்கள் இனத்தில் ஏதாவது ஒரு காக்கை இறந்துவிட்டால் அனைத்து காக்கைகளும் ஒன்று கூடு கரையும் தன்மையையும் காணலாம். இது அஞ்சலி செய்வதற்கு சமமாக கருதப்படுகிறது. மனிதனிடம் இருக்கும் பழக்கங்கள்தான். ஆனால் மெல்ல மெல்ல இது நாமே பெரிதுபடுத்துவதில்லையோ என்று தோன்றுகிறது. காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது உங்களுக்குள் ஏற்படும் உணர்வா, இல்லை நிஜமாகவே பித்ருக்களின் ஆசியா தெரியவில்லை. ஆனால் உங்கள் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண்பழி போன்றவை உங்களை கிட்டவே நெருங்காது. செய்வினை கோளாறுகளும் உங்கள் வீட்டு பக்கமே வராது. தீராத கடன் தொல்லை, புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களை உங்கள் நியாயமான அபிலாஷைகளையும்
தங்கு தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர்கள் வழிபாடுதான். உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்ற அபரிமிதமான சக்தி உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புத ஜீவராசி காக்கை இனம். குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளுக்கு வழிபடுவது வழக்கம். தன் உடன் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக திகழ இந்த கணுப்புடி பூஜையும் செய்கிறார்கள். திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மொழுகி கோலமிடுவார்கள். அங்கே வாழை இலையை பரப்பி அதன் வண்ண வண்ண சித்திரான்னங்களை வைத்து 5, 7, 9 என்ற கணக்கில் கைப்பிடி அளவு வைத்து காக்கைகளை காக்கா என்று குரல் கொடுத்து அழைப்பார்கள். அவர்களின் அழைப்பினை ஏற்று காக்கைகளும் பறந்து வந்து அங்கு வந்த காக்கைகள் தன் சக காக்காக்களையும் அழைக்கும். வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்கும். அப்படி சுவைக்கும்போது அந்த காக்காய்கள் காக்கா என்று கூவி தன் கூட்டத்தினரின் அடிக்கடி அழைக்கும். அந்த காக்கைகள் உணவினை சாப்பிட்டு சென்றதும் அந்த வாழை இலை, பொட்டுக்கடலை, வாழைப்பழங்களை வெற்றிலைப்பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபடுவார்கள். இதனால் உடன் பிறந்த சகோதரர்களின் ஒற்றுமை நிலவும் என்பது பெண்களின் அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து வரும் நம்பிக்கை. இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கலந்து கொள்வார்கள். மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வார். இதனால் பித்ருக்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கை. மேலும் காக்கைகள் என்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்தி படுத்துவதாகவும் கருதுகிறார்கள். காக்கை சனி பகவானின் வாகனம். காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமா? காக்கைகளின் நூப்புரம், பரிமளம், மணிக்காக்கை, அண்டங்காக்கை என சில வகைகள் உண்டு. காக்கையிடம் உள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடம் காண முடியாது. யமதர்மராஜன் காக்கை வடிவம் கொண்டு மனிதர்கள் வாழும் இடத்தில் சென்று அவர்கள் நிலையை அறிவாராம். இதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்வார். யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவார்கள். அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்கள். தந்திர குணமான் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும், நற்செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன் கா கா என்று பலமுறை குரல் கொடுக்கும். இந்த பழக்கம் இன்றும் உண்டு. காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சப்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும். நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு. வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும். எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவானின், யமன் மற்றும் முன்னோர்கள் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வுடன் வாழலாம். தமிழர்களுக்கும் காகங்களுக்கும் உள்ள தொடர்பு. ஒவ்வொரு நாளும் பழந்தமிழர் வீடுகளில் சமைக்கும் சாதத்தில் முதல் பங்கு காகத்திற்கு வைக்கப்பட்டு அதன் பின்பு வீட்டிலுள்ளவர்கள் சாப்பிடும் வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. தற்போது ஒரு சில வீடுகளில் மட்டுமே இந்த பழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. காகம் கரைதல் வீட்டிற்கு
உறவினர்கள் வருகையை குறிப்பதாக கருதப்படுகிறது. இது குறித்து நம்பிக்கைகள் தமிழர் பண்பாட்டில் பழங்காலத்திலிருந்தே சங்க இலக்கிய பாடல்கள் வழியே அறிய முடிகிறது. காகத்திடம் உலகில் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை தமிழ் புலவர்கள் மேலே சொன்ன பாடலின் அழகாக சொல்கின்றனர். காலையில் எழுந்திரு, மாலையில் குளி, கிடைக்கும் உணவை பகிர்ந்து உன், முதலில் எல்லோரையும் அழை, எல்லோருக்கும் பாடி பேசி மகிழ். மாலை வேளைகளில் மரங்களில் கா கா என்று பேசி மகிழ்வதை காணலாம். தமிழ் வேதமாகிய திருக்குறளில் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னனீரார்க்கே உள. குறள் 527. காகம் உணவு கிடைத்தால் அதனை மறைத்து தான் மட்டும் உண்ணாது, மற்ற காகங்களையும் அழைத்து உண்ணும். அதுபோன்றவர்களுக்கே செல்வ சிறப்பு கிட்டும் என்கிறார் வள்ளுவர். காக்கையை பற்றி வேறு சில இடத்தில் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தார்க்கு வேண்டும் பொழுது. குறள் 481. பொருள்: பகல் நேரத்தில் பெரிய கோட்டான்களை சிறிய காகம் கூட வென்றுவிடும். அதனால் பகைவரை வெல்ல கருதும் மன்னன் ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பஞ்சதந்திர கதையில் ஆந்தைகளை காகம் எப்படி வென்றது என்பதையும், மகாபாரத்தில் அஸ்வத்தாமா படுகொலைக்கு காக்கைகள் எப்படி தூண்டின என்பதையும் பற்றியும் குறிப்பு உள்ளது. ஆகவே நண்பர்களே மற்றும் இந்த பதிவை பார்க்கும் அன்பர்களே, நமது மக்கள் அறக்கட்டளை இணைந்திருக்கும் நல்ல உள்ளங்களே, அனைவருக்கும் இந்த தருணத்தில் சொல்வது, காக்கைக்கு உணவிடுங்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் நமது மக்கள் அறக்கட்டளைக்கு உதவிடுங்கள். அதன் மூலம் 8G பிரிவின்படி வருமான வரிச் சலுகையை பெற்றிடுங்கள் என்று கூறி வணக்கத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.